இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாட்டில் சமூக கிளர்ச்சிகள் ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக சுட்டிக்காட்டி மகாநாயக்க தேரர்கள் அரசாங்கத்திடம் அவசர கோரிக்கை. ரணிலின் தலைமைத்துவத்தினாலேயே வீழ்ச்சியடைந்த நாடு மீள கட்டியெழுப்பப்பட்டது என கால்நடை வளங்கள் அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டு. இலங்கையின் சமூக பொருளாதார அபிவிருத்திக்கு தொடர்ந்தும் உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக சீன வெளிவிவகார அமைச்சு தெரிவிப்பு. ஆன்லைன் முறையின் மூலம் கடவுச்சீட்டுகளை வழங்குவதில் சில தாமதங்கள் ஏற்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டில் சமூக கிளர்ச்சிகள் ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக சுட்டிக்காட்டி மகாநாயக்க தேரர்கள் அரசாங்கத்திடம் அவசர கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளனர். மதுபான விற்பனை நிலையங்களை திறப்பதற்கான உரிமத்தை வழங்குவதால் நாட்டில் சமூக சீரழிவுகள் ஏற்படக்கூடும் எனவும் உரிமம் வழங்குவதனை நிறுத்துமாறும் மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். சமூக கிளர்ச்சிகளை ஏற்படுத்துவதற்கு முன்னதாக அரசாங்கம் மதுபான விற்பனை நிலைய உரிமம் வழங்குவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளனர். மல்வத்து பீடாதிபதி திப்பட்டுவாவி சித்தார்த்த சுமங்கல தேரர் மற்றும் அஸ்கிரிய பீடாதிபதி வரகொடு ஞானசார தேரர் ஆகியோரின் கையொப்பங்களோடு இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. நாடு என்ற ரீதியில் எதிர்நோக்கியுள்ள பாரியளவான சமூக சீரழிவு நிலைமையாக மதுபானம் மற்றும் போதைப் பொருட்கள் என்பவற்றுக்கு அடிமையாவதை குறிப்பிட முடியும் என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் சுயநலவாத பொருளாதார மற்றும் அரசியல் நோக்கங்களுக்காக அரசாங்கம் மதுபான விற்பனை நிலைய உரிமங்களை வழங்குவதை மகாநாயக்க தேரர்கள் என்ற ரீதியில் எந்த வகையிலும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அனைத்து அம்சங்களிலும் வீழ்ச்சியடைந்த நாட்டை மீள கட்டியெழுப்ப ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சரியான தலைமைத்துவம் பெரும் உதவியாக அமைந்தது என்று கால்நடை அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சர் DP ஹேரத் தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் வீழ்ச்சியடைந்த நாட்டை மீட்பதற்கு தேவையான வேலை திட்டத்தை செயற்படுத்த அமைச்சு என்ற வகையில் பொறுப்புடன் செயற்பட்டோம். நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருந்த வேளையில் எமது அமைச்சு பொறுப்பான நடவடிக்கையினால் அந்த ஆபத்து முற்றாக மறைந்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சரியான தலைமையின் கீழ் அமைச்சரவை தலைமையிலான அரசாங்கம் நாட்டை நெருக்கடியிலிருந்து மீட்பதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டது. மேலும் சட்ட கட்டமைப்பை மறுசீரமைக்க தேவையான பல சட்டமூலங்களை நிறைவேற்றி நாட்டை சரியான பாதையில் வழிநடத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஊழலை தடுக்கவும் சட்டத்தின் ஆட்சியினை பாதுகாக்கவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. தேவையான முறையில் சர்வதேச ஆதரவு கிடைத்ததால் தான் இப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடிந்தது. அதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழிகாட்டல் மற்றும் உறவுகள் மிகவும் முக்கியமானதாக இருந்தது. நோய் தொற்று பாதிப்பால் உலகின் பல நாடுகளின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளது. சில நாடுகளால் இன்னமும் அந்த நிலையிலிருந்து மீள முடியவில்லை. ஆனால் 2 வருடங்கள் என்ற குறுகிய காலத்தில் அதிலிருந்து விடுபட்டு நாட்டை சரியான பாதையில் கொண்டு செல்லுமால் முடிந்தது. சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட நமது நட்பு நாடுகளின் ஆதரவின் காரணமாக எரிபொருள் மற்றும் மின்சார நெருக்கடியிலிருந்து விடுபட்டு வரிசை யுகத்தை முடிவுக்கு கொண்டு வர முடிந்தது. ஜனாதிபதி தேர்தலில் இலக்கு வைத்து எதிர்க்கட்சிகள் சிலர் நாட்டில் அபிவிருத்தி பணிகளை சீர்குலைக்கும் வகையில் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். அனுபவமற்ற தரப்புகளுக்கு நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க சந்தர்ப்பம் வழங்கி நாட்டை மீண்டும் பாதாளத்திற்கு இழுத்து செல்வதா இல்லையா என்பதை மக்கள் சரியாக சிந்தித்து தீர்மானிக்க வேண்டும் என்றார். முல்லைத்தீவு குமுளமுனை தண்ணி முறிப்பு குருந்தூர் மலை பகுதியில் நீதிமன்றத்தின் அனுமதியினை மீறி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பௌத்த விகாரைக்கு போலீசார் விசேட அதிரடிப்படையினரின் பாதுகாப்போடு பிக்குகோள் குழு பாத யாத்திரையை மேற்கொண்டுள்ளார்கள். கடந்த 16ஆம் தேதி மகேங்கனையிலிருந்து பாத யாத்திரையை ஆரம்பித்த பிக்குகள் குழு இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தை அடைந்து குருந்தூர் மலையை செல்வதற்கான பயணத்தினையும் ஆரம்பித்தது. இந்த பயண வழிகளெங்கும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அளம்பில் சந்தியை அண்டிய பகுதியில் விசேட அதிரடிப்படையினர், இராணுவத்தினர் மற்றும் போலீசார் இணைந்து பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்ததோடு வீதி தடுப்புகள் அந்த பகுதியில் வைத்துள்ளார்கள். போலீசாரின் பாதுகாப்போடு தென்பகுதி மற்றும் வெளியூர் பகுதிகளில் இருந்து வருகை தந்த பௌத்த மக்கள் பௌத்த கொடியை வீதியில் இருமரங்கிலும் நாட்டி கூடாரங்களையும் அமைத்துள்ளனர். இலங்கையின் சமூக பொருளாதார அபிவிருத்திக்கு தொடர்ந்து உதவிகளை வழங்குவதற்கு சீனா தயாராக இருப்பதாகவும் நாட்டின் கடன் நிலைத்தன்மையை ஆதரிப்பதாகவும் சீன வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கைக்கும் சீனாவின் எக்ஸிம் வங்கி மற்றும் சீன அபிவிருத்தி வங்கிக்கும் இடையில் இறுதி உடன்படிக்கையை எட்டுவதற்கான முன்னேற்றம் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் லிங் ஜியான் பதிலளித்துள்ளார்.
சீன தரப்பு இலங்கையின் சமூக பொருளாதார அபிவிருத்திக்கு எங்களின் திறனுக்கு ஏற்றவாறு உதவிகளை வழங்கி வருகிறது. இலங்கையின் கடன் நிலைத்தன்மைக்கு ஆதரவளிக்க தொடர்புடைய நாடுகள் மற்றும் சர்வதேச நிதி நிறுவனங்களோடு தொடர்ந்தும் பணியாற்ற தாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் கூறினார். இலங்கை மற்றும் சீனாவின் 13வது சுற்று ராஜதந்திர ஆலோசனைகள் பெய்ஜிங்கில் முடிவடைந்ததை அடுத்து இலங்கையின் வெளிவிவகார செயலாளர் அருணி விஜயவர்தன மற்றும் சீன மக்கள் குடியரசின் வெளிவிவகார பிரதி அமைச்சர் சன் வைடாங் ஆகியோர் பங்கு பற்றிய பின்னர் இந்த கேள்வி எழுப்பப்பட்டது. கடன் மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாக இரு அரசாங்கங்களும் தெரிவித்தன. இருப்பினும் ஒரு கொள்கை ரீதியான ஒப்பந்தத்தை எட்டுவது பற்றிய எந்த விவரங்களையும் அவர்கள் குறிப்பிடவில்லை. சீனா இலங்கையின் மிகப்பெரிய இருதரப்பு கடன் வழங்குனராக உள்ளதோடு சுமார் 37 பில்லியன் அமெரிக்க டாலர் தொகையான வெளிநாட்டு கடனை மறுசீரமைக்க விருப்பம் தெரிவித்துள்ளது. இந்தியா, ஜப்பான், பிரான்ஸ் உள்ளிட்ட உத்தியோகபூர்வ இருதரப்பு கடன் வழங்குனர்களோடு இலங்கை விரைவில் உடன்படிக்கைகளை மேற்கொள்ளும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த வாரம் நம்பிக்கை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை வந்தடைந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. முன்னதாக இன்று காலை இலங்கை வந்தடைந்த கட்டுநாயக்க பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து இலங்கையின் வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் ஆகியோர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கரை வரவேற்றனர். சமீபத்திய தேர்தலுக்கு பிறகு மோடி அரசாங்கத்தின் கீழ் மீண்டும் நியமிக்கப்பட்ட பிறகு அமைச்சர் ஜெய்சங்கரின் முதல் இலங்கை பயணம் இதுவாகும். தமது விஜயம் குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் ஜெய்சங்கர் இந்தியாவின் அண்டை நாடு முதல் மற்றும் சாகர் கொள்கைகளுக்கு இலங்கை மையமானது என்று கூறியதோடு இலங்கை தலைமையுடனான தனது சந்திப்புகளை ஆவலோடு எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த விஜயத்தின் முதல் கட்டமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனான சந்திப்பை முன்னெடுத்த நிலையில் தொடர்ந்து பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரியையும் சந்திக்கின்றார். இதேவழி இந்திய வெளிவிவகார அமைச்சரின் இலங்கைக்கான விஜயம் அரசியல் ரீதியாக மிக முக்கியமான விஜயமாக அமையும் என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயத்திற்கு முன்னதாக இரு நாடுகளுக்கும் இடையில் நடைபெற்று வரும் திட்டங்களை மீளாய்வு செய்வதற்காகவே இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் இலங்கையில் அரசியல் நெருக்கடி உருவாகியுள்ள நிலையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பாக இன்னமும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் முறையின் மூலம் கடவுச்சீட்டுகளை வழங்குவதில் சில தாமதங்கள் ஏற்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக்க எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். விண்ணப்பதாரிகள் சரியான தரவுகளை சமர்ப்பிக்காத காரணத்தால் இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆன்லைன் கடவுச்சீட்டு பெறும்போது விண்ணப்பத்தை பூர்த்தி செய்பவர்கள் சரியான தகவல்களை உள்ளிடாததால் பிரச்சனைகள் எழுந்துள்ளன. சிலர் பயன்பாட்டில் இல்லாத தொலைபேசி இலக்கங்களை உள்ளீடு செய்துள்ளார்கள். இதன் காரணமாக அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடவுச்சீட்டு வழங்குவதில் தாமதம் ஏற்படலாம் என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்திருந்தார். எதிர்வரும் தேர்தலுக்கு தயாராகும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பசில் ராஜபக்சவுக்கும் இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் மீண்டும் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. முதலில் ஜனாதிபதி மற்றும் பசில் ராஜபக்சோடு மாத்திரம் கலந்துரையாடல் நடத்த தீர்மானிக்கப்பட்ட போதிலும் துமிந்த திசாநாயக்க, அமைச்சர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா உள்ளிட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு குழுவும் மாற்று குழுக்களும் இதில் இணைந்துள்ளனர். பொதுஜன பெரமுனவோடு எவ்விதமான கூட்டணியையும் மேற்கொள்ளப் போவதில்லை என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் மாற்றுக் குழுக்கள் ஜனாதிபதி முன்னிலையில் பசில் ராஜபக்சவிடம் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. மேலும் ஜனாதிபதியுடன் பயணம் ஒன்றும் இல்லை எனவும் பொதுஜன பெரமுன கொள்கைகளுக்கு எதிரான குழு ஒன்றே அவருடன் இருப்பதாகவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். நாமலின் ஆட்சேபனை ஒருபுறம் வைத்துவிட்டு அரசாங்கம் மற்றும் ஜனாதிபதிக்கு உதவும் போது இவ்வாறு கருத்து வெளியிட்டால் மனமுறிவுகள் மாத்திரமே ஏற்படும் என பசிலுடன் விவாதத்திற்கு வந்து வஜ்ர அபிவர்த்தன தெரிவித்தார். பொதுஜன பெரமுன அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் மாற்றுக்குழுக்களை ஜனாதிபதி தெரிவு செய்ய வேண்டும் என்று மாற்றுக்குழுவின் பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார்.